டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் சூர்யா நடிக்கிற திரைப்படங்களுடைய கதையை அவர் கேட்பாரா அல்லது நடிகை ஜோதிகா கேட்பாங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சூர்யாவுக்காக இப்போ வேற யாராவது கதை கேட்குறாங்களா, இல்லை சூர்யா தான் கதைகளை எல்லாம் கேட்டு முடிவெடுக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்னால் கதைகளை கேட்பதற்கு ஒரு நல்ல குழுவை அவர் அமைத்துக் கொள்வது அவசியம் அப்படின்றது தான் சமீப காலத்திய சூர்யாவுடைய படங்கள் அறிவுறுத்துகின்றன. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் சாருக்கு வழங்கப்பட்ட சில விருதுகளை அவர்கிட்ட கொடுக்காம சில இயக்குநர்களே வச்சுக்கிறாங்களாமே, இது நியாயமா? அண்ட் யார் அந்த இயக்குநர்கள்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. எந்த செய்தியுடைய அடிப்படையில் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏ.ஆர். ரஹ்மானுக்கான விருது அவர்கிட்ட தானே எல்லாரும் கொடுப்பாங்க. வேறு யாரும் எப்படி அந்த விருதுகளை வாங்கி வைத்துக்கொள்ள முடியும்? ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா சில பேர் யூடியூப்ல உட்கார்ந்து அந்த படம் என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம்னு பேசுறாங்க. அதே ஒரு படம் தோல்வி அடைஞ்சா அப்படி யாருமே பேசுறது இல்லையே, இதுக்கான காரணம் என்னன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு திரைப்படத்துடைய வெற்றிக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா 1000 கதைகளை எல்லாரும் பேசுவாங்க. அது மாதிரி படங்கள் தோல்வி அடைந்தால் யாராவது பேசுவாங்களா, இல்லை பேசித்தான் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? மியூசிக் கம்போசர் சி.ஆர். சுப்பராமன் சார் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அவர் இசையமைச்சதில் உங்களுக்கு பிடிச்ச 5 திரைப்படங்களை சொல்லுங்க. அண்ட் அவருடைய புகைப்படம் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. இளம் வயதிலேயே அபாரமான இசை ஞானம் கொண்டவராக இருந்தவர் தான் சி.ஆர். சுப்பராமன். HMVயிலே ஹார்மோனிய இசைக்கலைஞராக சேர்ந்த போது அவருடைய வயது 16. செஞ்சுலட்சுமி என்ற திரைப்படம் தான் சி.ஆர். சுப்பராமன் இசையமைத்த முதல் படம். அவருக்கு இசையமைப்பாளர் அப்படின்ற அடையாளத்தை தந்த படம்னா அது பானுமதி ராமகிருஷ்ணாவுடைய கணவரான ராமகிருஷ்ணா எழுதி இயக்கிய ரத்னமாலா என்ற திரைப்படம். தமிழிலும் தெலுங்கிலும் பல திரைப்படங்களுக்கு சி.ஆர். சுப்பராமன் இசையமைத்திருக்கிறார். தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய வேலைக்காரி, எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த மர்மயோகி படம் உட்பட பல முக்கியமான படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தெலுங்கிலும் ஏறக்குறைய 10 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறார் சி.ஆர். சுப்பராமன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்ச திரைப்படங்கள்ல நடிகை விஜயகுமாரி அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஜோடியாக விஜயகுமாரி எந்த திரைப்படத்திலும் நடித்ததில்லை. இயக்குனர் எம் பாரதிராஜா சார் கிருஷ்ணா ராதாவை வச்சு தெலுங்குல ஒரு திரைப்படத்தை இயக்குனாரு. அந்த திரைப்படத்தை தமிழ்ல நாற்காலி கனவுகள்னு டப்பிங்கும் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அந்த திரைப்படம் வெளியாகவே இல்லையே, இதுக்கான காரணம் தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு நியூஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணாவும் ராதாவும் ஜோடியாக நடிக்க பாரதிராஜா இயக்கத்தில் உருவான தெலுங்கு திரைப்படம் தான் ஜமதக்னி. அந்த படம் தமிழிலே நாற்காலி கனவுகள் என்ற பெயரிலே தயாராகி வெளியானது. எப்படி நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னு எனக்கு தெரியல. அதற்கான வசனங்கள் எல்லாம் கூட கவிஞர் வைரமுத்து தான் எழுதியிருந்தார். ஜனநாயகன் படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் விற்கப்படலன்னு தலைப்பு வைக்கிற நீங்க அந்த படத்தினுடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் 78 கோடிக்கு விற்கப்பட்டதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? ஒருவேளை அப்படி சொன்னா தமிழ் சினிமால இப்ப நம்பர் 1 ஹீரோவா நடிகர் விஜய் தான் இருப்பாருன்னு தெரிஞ்சிடும்ன்றதுனாலயான்னு சென்னையிலிருந்து கார்த்திக் ஆனந்தன் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய சாதனைகளை பற்றியோ அவருடைய வளர்ச்சிகளை பற்றியோ நான் அதிகமாக சொல்கிறதில்லை அப்படின்ற மாதிரியே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆனால் டூரிங் டாக்கீஸில் பல ரசிகர்கள் என்னை பற்றி என்ன மாதிரியான கமெண்ட்டை போடுறாங்கிறது நீங்கள் படித்து பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நட்சத்திரத்தை பற்றிய செய்தியானாலும் நடுநிலைமையோடு அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர்கள் சாதனை செய்யும் போது அதை சொல்கிறேன். அவங்களுடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வசூல் செய்யாத போதும் அதை பதிவு செய்கிறேன். அதுதான் என்னுடைய நிலை. சார், உத்தம வில்லன் படத்துல நீங்களும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பார்வையில அந்த படத்தினுடைய தோல்விக்கு யார் காரணம்? உலக நாயகன் கமல்ஹாசன் சாரா அல்லது அந்த படத்தினுடைய இயக்குனரா அல்லது தயாரிப்பாளரான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. உத்தம வில்லன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாததுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கதை. அந்த திரைக்கதை ரசிகர்களை ஈர்க்கவில்லை. அதுதான் முக்கியம். சார், நீங்க மலையாள திரைப்படங்கள்லாம் பார்ப்பீங்களா? அண்ட் பொன்மான் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? தமிழ்லயே அந்த மாதிரியான திரைப்படங்கள் வருதில்லைன்னு அம்மாப்பேட்டில இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பொன்மான் திரைப்படம் உட்பட பல மலையாள படங்களை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். தமிழையும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல நல்ல படங்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. இயக்குனர் மணிரத்னம் சார் கிட்ட பெரிய பின்புலம் இருக்கவங்க தான் உதவி இயக்குனரா சேர முடியுமா? ஒரு எளிமையான மனிதர் அவர்கிட்ட உதவி இயக்குனரா சேரதுக்கான வாய்ப்புகள் குறைவான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. யாரோ தவறாக உங்ககிட்ட இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் தங்கிட்ட உதவி இயக்குனராக சேர வருகிறவருடைய பின்புலத்தை எல்லாம் அவர் பார்க்க மாட்டார். நல்ல கற்பனை திறன் அவங்களுக்கு இருக்காரதை மட்டும்தான் அவர் பார்ப்பார். உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்துல நடிகை சீதாவுடைய அப்பாவா நடிச்ச மீசை முருகேசன் அந்த படத்துல தவிழ்ல பயிற்சி பண்ற மாதிரியான ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். அவருக்கு தவிழ் வாசிக்க தெரியுமா? அவரை பத்தின தகவல்களை ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவரோட பழகியிருந்த அனுபவம் இருந்தால் அதை பத்தியும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய குழுவிலே தாளவாத்திய கலைஞராக இருந்தவர் தான் மீசை முருகேசன். பல திரைப்படங்களுக்காக அவர் தௌல் வாசித்து நான் ரெக்கார்டிங் தியேட்டர்லேயே பார்த்துருக்கேன்.
எம்எஸ் விஸ்வநாதனோடு அவருக்கு மிகச்சிறந்த நட்பு இருந்தது. பழகுவதற்கு தங்கமான மனிதராக இருந்தவர் மீசை முருகேசன். இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா சாரனுடைய அலுவலகம் சென்னையில இன்னும் இயங்கிட்டு இருக்கான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாரதிராஜாவுடைய அலுவலகம் இப்போதும் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய உடல் நலம் சரியில்லை அப்படின்றதுனால பாரதிராஜா தான் அங்கே அடிக்கடி வர்றதில்லை. நடிகன் திரைப்படத்தை இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரீரிலீஸ் பண்ணா இப்ப இருக்க 2K கிட்ஸ்க்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பழனியிலிருந்து அசோக் கேட்டிருக்காங்க. நடிகன் திரைப்படத்தை இப்போதுள்ள இளம் கலைஞர்களை விட்டு மீண்டும் எடுத்தால் நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றியை பெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நடிகன் திரைப்படத்தை மறுவெளியீடு செய்தால் அந்த அளவுக்கு வெற்றி பெறுமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இயக்குனர் CV ராஜேந்திரன் இயக்கத்தில் நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் சார்லாம் நடிச்சிருக்காங்களான்னு கடலாளிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. CV ராஜேந்திரன் இயக்கத்திலே கர்ஜனை அப்படின்ற படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார். அந்த கர்ஜனை திரைப்படம் தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய 3 மொழிகளிலே உருவாகியது. கமல்ஹாசன் உல்லாச பறவைகள் என்ற படத்தில் CV ராஜேந்திரனுடைய இயக்கத்தில் நடித்திருக்கிறார். முகபாவனையில நடிச்சு கலக்குனது சிவாஜி கணேசன் சாரா அல்லது சாவித்ரி அம்மாவான சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. முகபாவனையில் மிக பிரமாதமாக கலக்கக்கூடியவர்கள் அப்படின்னா நடிகர் திலகத்தையும் சொல்லணும். ஆனால் சாவித்திரியை விட சிவாஜிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கலக்கக்கூடியவர். பின்னணி பாடகர்கள்ல அதிக திரைப்படங்களை நடிச்சது மலேசியா வாசுதேவன் சாரா அல்லது SPB சாரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பின்னணி பாடல்களில் மலேசியா வாசுதேவனோட மிக அதிகமான படங்களில் நடித்தது SP பாலசுப்ரமணியன் தான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தமிழில் மட்டும் அவர் நடிக்கலை, தமிழ் தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் நடித்தார். நடிகர் கருப்பு சுப்பையா பெரிய மருது திரைப்படத்துல ஈயம் பூசி நடிச்சதுனால தான் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்தாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பெரிய மருது படத்தில் உடம்பு முழுக்க ஈயம் பூசி நடித்தனால்தான் கருப்பு சுப்பையா இறந்து விட்டார் என்ற செய்தி உண்மையான செய்தி இல்லை. சார், இப்போ சினிமாவில் உங்களுடைய நீண்ட கால இலக்கு என்னன்னு திருச்சியிலேருந்து ரவி கேட்டிருக்காங்க. நான் சினிமாவுக்கு வந்த ஆண்டு 1970. அப்படி இருக்க இந்த சினிமாவிலே நீண்ட கால இலக்கு அப்படின்னு எனக்கு எது இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், முன்னாடி ஒரு முறை போர் வந்தப்போ திரையுலகினர் கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தி நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணாங்க. இப்போ தேவைப்பட்டா இப்போ இருக்கிற நடிகர்கள் அந்த மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி நாட்டுக்கு உதவி பண்ணுவாங்களான்னு தோர்ணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானோடு மூண்டு இருக்கின்ற போர் காரணமாக நிதி உதவி தேவை அப்படின்ற அறிவிப்பு அரசாங்கத்திட்டேருந்து வந்தால் நிச்சயமாக நம்முடைய கலைஞர்கள் மிகப்பெரிய அளவிலே உதவுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் என்பதும் இரும்பு கரம் கொண்டு எத்தனை பிரச்சனைகளை அவர் அடக்கினார் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அரசியலுக்குள்ளே அடியெடுத்து வைப்பேன் அப்படின்ற எண்ணம் ஜெயலலிதாவுக்கு 1% கூட இல்லாத இருந்த நிலையிலேயே நீங்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவீங்க அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு ஜோசியம் சொன்னவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரேகை சாஸ்திரம் நன்றாக பார்க்க தெரியும். ராமன் தேடி செய்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது தற்செயலாக ஜெயலலிதாவுடைய கைரேகையை பார்த்தவர் நீங்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவீங்க என்று ஜெயலலிதாவிடம் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் சொன்னதை ஜெயலலிதாவால் ஏற்றுக்கொள்ள முடியல. நானாவது அரசியலுக்கு வர்றதாவது நிச்சயமாக நான் அரசியலுக்குள்ளே வரமாட்டேன் என்று எம்ஜிஆருக்கு பதிலளித்தார் ஜெயலலிதா. நான் சொல்கிறத இன்றைக்கி எழுதி வச்சிங்க, நீங்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவீங்க, உங்கள் கைரேகை அதைத்தான் சொல்லுது என்று அழுத்தம் திருத்தமாக அன்றைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆருடைய அந்த கைரேகை ஜோசியம் எந்த அளவு பலித்தது அப்படின்றது தான் நமக்கே தெரியுமே. எம்ஜிஆரை எப்போ முதலாக சந்திச்சிங்க? சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அந்த சாங் எடுத்துட்டுங்க. அவர் விசாரிச்சார், நல்லா இருக்குல்ல, சொல்லு நான் குத்த வாரிய அம்மா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. நம் நாடுன்னு ஒரு படம், அதுக்கு சாங் கம்போசிங்க்கு வாலியோட நான் தான் போனேன். அப்போ நான் சொன்னேன், எம்ஜிஆர் ரொம்ப பாசமாக இருக்காங்க. சித்தாலய கோபு எங்கள் அப்பாவுக்கு மாமா பிள்ளை. கோபு கூப்பிடுவார், டப்பிங் நடக்கும் வால்மீகி ஸ்டேடியமில். வேதம் டப்பிங்க பாருங்க, கொள்ளவே இருக்கு. இந்த தேங்காய் எவ்வளோ உட்காந்து அவர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினவுடனே ரெகுலர் சீட்டில் சத்தம் போட்டே வருவார். வேதா நம்ம இன்றைக்கே திருப்பதி புறப்போம். அண்ணே கார்லையா ட்ரெயின்லையா? பஸ். நாங்கள் 2 பஸ்ஸில் புறப்பட்டோம். கூட்டம்னா கூட்டம் இங்கே நடுவில் புளியார் போயிட்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.